ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. ப்ரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நாட்டு கடலக்காய் வறுத்து இடித்து கடல உருண்டை செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்மளோட ஹெல்தி ஸ்வீட்டுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி 1.5 படி அளவுக்கு நாட்டு கடலக்காய் எடுத்து வச்சுருக்காங்க. இதை நல்லா ஒரு வாரம் காய வச்சு எடுத்துருக்கோம். இப்படி கையில் ஆட்டினீங்களா சில்லுன்னு சத்தம் வரும். அதாவது நல்லா கடலக்காய் காஞ்சிட்டு உள்ளே சத்தம் வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வடசட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாகவே வறுத்துக்கோங்க. நல்லா தோல்லாம் இந்த மாதிரி சமமாக கருத்து வரணும். அதாவது உள்ளே இருக்க கடலக்காய் வேகிற வரைக்கும், வறுபட்டு வர வரைக்கும் நம்ம இது போல் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலப்பருப்பு கூட எடுத்து செய்யலாங்க. நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பொட்டுக்கடலை. இதை நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம். இதை வறுக்கணுங்கிற அவசியம் இல்லாதவங்க வறுக்க தேவையில்லை. ஆனால் வறுத்து போடும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இப்போது பொட்டுக்கடலை எடுத்து இறக்கி வச்சதுக்கு அப்புறமா அதே கடாயில் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு எந்த அளவுக்கு வறுபட்டு வரணுன்னா நல்லா ஈரத்தன்மை ஃபுல்லாக போயிட்டு ட்ரையாக நமக்கு எள்ளு வெடிக்கணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எள்ளு வறுபட்டு வர்றது நல்லாவே தெரியும். நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போது நம்மளோட கடலக்காய் நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. இதை இப்போது உரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எப்போ உருண்டை செய்கிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் கடலக்காயை வறுத்துட்டு உரித்து செஞ்சுருங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி வறுத்துட்டு நாளைக்கு செய்யணும்னு நினச்சா கூட கடலக்காய் நமுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட கடலக்காய், பொட்டுக்கடலை, எள்ளு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடலக்காயில் இருக்க தொல்லியெல்லாம் நல்லா எடுத்துட்டு க்ளீன் பண்ணி புடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது உருண்டைக்கு தேவையான வெல்லத்தை எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு குண்டு அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருண்டைக்கு எதுவுமே அளவு இதுதான் அதுதாங்கிறது இல்லைங்க. இப்போது பொட்டுக்கடலையும் எள்ளையும் நல்லா நம்ம அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போது இடித்து வச்சுருக்கோம் வெல்லம், அதையும் நம்ம சேர்த்து மிக்சிலேயே போட்டு ஒரு இடி இடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போது நம்ம இடித்த பொட்டுக்கடலை, வெல்லம், எள்ளு எல்லாமே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா நடக்கல்லையும் சேர்த்துட்டு நல்லா இடிச்சிட்டு வந்திருக்கேன். அது கூடவே இப்போ நம்ம இடித்து வச்ச வெல்லத்தை, எள்ளு, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா ஒரு போல் அரைச்சிட்டு நம்ம பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இது போல் நம்மளோட கடலக்காய், எள்ளு, பொட்டுக்கடலை, வெல்லம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றினதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் மிக்ஸ் ஆகி வரும். கூடவே வெல்லம் ஒவ்வொன்று கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உடச்சி விடுங்க. இது போல் எல்லா பக்கமும் நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வெல்லம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி இனிப்பு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி கிடைக்கும். இதை இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாரம்பரியமான லட்டுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரெசிப்பியை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வருஷம் தீபாவளிக்கு இதையும் கூட ஒரு ஸ்வீட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரெசிபி இது. காட்டில் கடலக்காயெல்லாம் போட்டிருந்தா இதை மாதிரி காய வச்ச கடலக்காயில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவாங்க கிராமப்புறங்களில். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.